எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இவங்களை கூட உட்கார வச்சிருக்கும் போதே தெரியும் நான் ஏதோ ஒரு ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த மாதிரி நம்ம அம்மாவோட ஸ்கின்ல மேக்கப் போடணும். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து 2 வாட்டி நான் போட்டேன். அதில் போன வாட்டி போட்ட மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சி. உங்களுக்கு நான் போட்டு விட்டப்போ நீங்களும் வந்து உங்கள் அம்மாக்கோ உங்கள் அக்காக்கோ யாருக்காவது மேக்கப் போடணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கே மேக்கப் போடணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து மெச்சோர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக 200% ஃபன்னாகவும் இருக்கும். போது நம்ம வந்து மேக்கப் போடுறோம், தாறுமாறு பண்ணுறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கம்பல்சரியாக வந்து நம்ம வந்து மெச்சூர் ஸ்கின்னோ என்ன ஸ்கின்னோ குழந்தை ஸ்கின்னோ கிளென்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மண்ணியே தேய்ச்சிக்கோமா. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெர்மாவையோட ஹைட்ரா ஸ்கின் கிளென்சர். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் மெச்சூர் ஸ்கின்க்குமே இது வந்து ஒரு நல்ல கிளென்சர். ஸோ இதை போட்டு நல்லா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண வைக்கிறேன் அவங்கள. சூப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணுறேம்மா, வெரி குட், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மணி நேரம்லாம் பண்ணக்கூடாது, 2 மினிட்ஸ் போதும். 1 நிமிஷம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக நான் இந்த ஐப்ரோஸோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா மொத்த ஐப்ரோவும் கையோட வந்துடும். நான் ரொம்ப இதுவாகவும் தின்னாவும் ஆகல. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம ரொம்ப டார்க்காலாம் ஐப்ரோ பென்சில் வரைய வேண்டாம், ஜஸ்ட் நார்மலாக லைட்டாக வரைஞ்சாலே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வந்து நம்ம நல்லா இதுவும் பண்ணியாச்சு, ஃபுல்லாக வந்து ஷேவ் பண்ணிட்டோம். ஸோ நார்மலாக நீங்கள் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்ல பண்ணீங்க அப்படின்னா வெட்டு விழுந்து ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு. நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர். இதில் விட்டமின் இ இருக்கு. அண்ட் நல்லா எப்போவுமே மேக்கப் முன்னாடி போடும்போது நல்லா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் அம்மாவோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இது இல்லைம்மா? ஓகே, இப்போ வந்து நான் பிரைமர் யூஸ் பண்ணுறேன், லாரியால் பாரிஸோட பேஸ் மேஜிக் பிரைமர். இவங்களுக்கு நார்மலாக சிலிகான் பேஸ்டு பிரைமரை விட இந்த மாதிரி லைட்டாக ஒரு டிண்ட் இருக்க பிரைமர் போட்டால் பிரைட்டனும் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் ரொம்பவும் மேட் ஆக்காது. ரொம்பவும் மேட் ஆக்க வேண்டாம், நமக்கு கொஞ்சம் வந்து க்ளோரியா டியூவியா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மெச்சூர் ஸ்கின்க்கு நம்ம மேக்கப் போடும்போது அதனால் கொஞ்சம் பளபளன்னு இருக்க மாதிரி போடணும். ஸோ அடுத்து வந்து சுகரோட சிரம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், மேட்டாக இருக்காது, ஒரு லைட்டான ஒரு கவரேஜ் தான் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். இப்போ இந்த ஹுடா மாதிரியான ரொம்ப மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் நம்ம மெச்சூர் ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்ப ரிங்கிள்ஸ் அப்படிலாம் தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ரொம்ப சிசி கிரீம் மாதிரி ரொம்ப லைட் கவரேஜ், திரும்ப லைட் கவரேஜ் உள்ள ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நெக்கில் வந்து எப்போவுமே போட்டுக்கோங்க, தனியாக தெரிஞ்சிச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ லைட்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பஞ்ச் வச்சு ஃபுல்லாக இப்படி எடுக்கிறேன். ஸோ தட் எக்ஸஸ் ப்ராடக்ட் எது இருந்தாலுமே வந்துடும். அண்ட் வந்து நார்மலாக அம்மா ஸ்கின்க்கு இது வரைக்கும் மேக்கப் போட்ட வரைக்கும் எனக்கு என்ன புரியுதுன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் கம்மியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் ரொம்ப அழகாக வருது. நார்மலி அவங்களுக்கு அவ்வளோ மேக்கப் போடுறது பிடிக்காது. ஸோ அதனால கம்மியாக, சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து கம்ப்ளீட்டாக நினச்சிட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து மேக்கோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எனி கன்சீலர் யூஸ் பண்ணலாம். இப்படி கண்ணு கீழே போட்டு, கண்ணு கீழே லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஆரஞ்சு கரெக்டெல்லாம் வேணும்னா போடலாம். அகெயின் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ராடக்ட்ஸ் நம்ம லேயர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது, ரொம்ப க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபேஸ் ஃபுல்லாக. லைட்டாகவே போடலாம். அடுத்தது பேக்கோட மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் பிக்சர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட ஸ்பஞ்சில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அகைன் வந்து கண்ணு கீழெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன், கண்ணு மூலமா. இது எதுக்குன்னா, இந்த மேக்கப் பிக்சர் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். இது நான் உங்களுக்கு இப்படி போடும்போது தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளோயிங் ஆகுது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப லைட்டாக அமுக்கி எடுத்தீங்கன்னா போட்டிருக்க ஃபவுண்டேஷன்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உங்கள் உயிரை வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும். அதனால லைட்டாக இப்படி போட்டதுக்கு அப்புறமா மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து 42. இதை எடுத்துட்டு கொஞ்சம் உடஞ்சி மோசமான கண்டிஷன் இருக்கும். கண்ணு கீழே மேலே பாருங்க,
கண்ணு கீழே இப்படி செட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டா டார்க்கர் ஷேடு. இது இவங்களுக்கு வந்து ஷேடு 40 35 கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து 42 கரெக்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் டார்க் தான், பட் நான் வந்து கன்சீலர்லாம் கொஞ்சம் லைட்டா தான் போட்டுக்கோங்கிறதுனால மேலே இது போடும்போது நல்லா இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லா நான் ரொம்ப பவுடர் போடல, ஏன்னா அகைன் ஃபேஸ் ஃபுல்லா ரொம்ப பவுடர்லாம் போட்டோம்னா இவங்க ஸ்கின்க்கு செட் ஆகாது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லா ரொம்ப லைட்டா தான் போடுறேன், ரொம்ப லைட்டா. அப்புறம் கழுத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம இடி போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஐப்ரோக்கு. ஸோ ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்லாம் போட்டு ஹெவியாக காட்ட வேண்டாம். அட் த சேம் டைம் ஐப்ரோ பொமாட் மாதிரியும் நான் யூஸ் பண்ணல. நார்மல் ஒரு டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். அதை வந்து எடுத்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி ஐப்ரோ நல்லா தான் இருக்குது டார்க்காக. ஸோ அதனால நம்ம ரொம்பவும் ஓவர் டூ பண்ண வேண்டாம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து ஐப்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தா என்கிட்ட ஒரு காலி மஸ்காரா ஒன்று இருக்குது. கம்ப்ளீட்டாக காலியான ஒரு மஸ்காரா. இந்த வாண்டில் வந்து ஒன்றுமே இருக்காது, ரொம்ப லைட்டாக ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு இப்படி கோம் பண்ணிப்பேன். என்ன ஆகும்னா அதில் இருக்கிற அந்த பிளாக்கும் வந்து ஐப்ரோவில் படும். அட் த சேம் டைம் ஓவர் டூவும் ஆகாது, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காலி மஸ்காரா ஆகுதுன்னா அதை தூக்கி போடாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இதுவே நீங்க வெளியெல்லாம் போறீங்கன்னா நீங்க இந்த ஐப்ரோவும் போட்டு மஸ்காராவும் போடலாம். இல்ல சும்மா ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாதிரி போறீங்க, லைட் மேக்கப் போதும்னா வெறும் இந்த மஸ்காரா, காலி மஸ்காரா சும்மா ஐப்ரோல போட்டாலே போதும். மேக்கப் முடிய போதுமா? அடுத்து உங்களுக்கு பிரான்ஸ் பண்றேன். ஸோ என்கிட்ட இருக்கிற அதே பேலட்ல இருந்து கொஞ்சம் ப்ரௌனா இருக்க ஷேட் எடுத்துட்டு இங்க அவங்களுக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி குழி இருக்கு. ஸோ அந்த இடத்துல டார்க் கலர் போட்டோம்னா இன்னும் குழியா தெரியும். அதனால இந்த இடத்துல போட்டோம்னா அப்படி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி இந்த குழிக்கு மேல போடுறேன். உனக்கு மேக்கப் பிடிக்குமாமா? பிடிக்கும். அப்படியே சின்ன வயசுல மேக்கப் போடல? என்னன்னு திட்டுவாங்க? அப்படியா? எங்க வீட்டுல எல்லாம் திட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி டாடி சொல்லுவாரு, ஞாபகம் இருக்காமா, சின்ன வயசுலலாம் நல்லா மேக்கப்லாம் போட்டு எப்பவுமே வந்து ப்ரெசென்டபிளா இருக்கணும். என்ன சொல்லுவாரு உங்க டாடி மேக்கப் போட்டா? மை வைக்க கூடாது. மை கூட வைக்க கூடாதா? ஆனா நீ கேரளா தானே, மை நிறைய வைப்பாங்கல்ல. இல்ல பிடிக்காது. நல்ல பொண்ணா இருந்திருக்கமா நீ? என்கிட்ட நீ சொல்லி இருந்திருக்கணும் மை வைக்க கூடாது. நான் சொல்லல, நீ கேட்பான. எனக்கு மை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து குழந்தை போட்டோ ஒண்ணு நான் ஆட் பண்றேன். அதுலயே பாருங்க எங்க அம்மா எனக்கு எவ்வளவு மை வச்சு விட்டுருப்பாங்க. சின்ன வயசுல எனக்கு பிடிச்சதும் பண்ண விடல, எல்லாம் உனக்கு பண்ணி பார்த்தேன். என்ன ஜாலியா ஒரு பொம்மையா யூஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன்னா கொஞ்சம் லைட்டா இந்த நோஸ் வந்து லைட்டா கான்டோர் பண்றேன். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் லைட்டா ஹெவி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு மேலேயே இந்த ஸ்பஞ்ச் வச்சு இப்படி தேய்ச்சி எடுத்துட்டேன். அகைன் எடுத்துட்டு ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணுறது பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்ப லைக் மேக்கோட ஹைலைட்டரை விட ரொம்ப சட்டிலாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா போட்டுவிடுறேன். கொஞ்சம் இப்படி ப்ளம்பியாக தெரியும். பிகாஸ் கொஞ்சம் மெச்சூர் ஸ்கின்ல வந்து அந்த ப்ளம்ப்டாக தெரிகிறது வந்து கஷ்டம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால ஹைலைட்டர் கம்பல்சரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து ஐஸ்க்கு போட போகிறேன். ஐஸ்க்கு வந்து நீங்கள் டார்க்காலாம் போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நோஸ் கான்டோர் பண்ண அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து இப்படி கட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மலாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஸ்கின்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கண்ணுக்கு மேலெல்லாம் ரொம்ப இந்த கிளிட்டர் ஷிம்மர்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால பிகாஸ் ஐஸுக்கு மேலே நமக்கு ரொம்ப சீக்கிரம் ரிங்கிள்ஸ் வந்துடும். ரொம்ப யங் ஏஜ்லேயே கண்ணுக்கு மேலே ரிங்கிள்ஸ்லாம் வந்து வரும். அதனால மேட் ஷேடாக போகிறது நல்லது. பட் அகைன் உங்களுக்கு வந்து பிடிக்கும், எனக்கு வந்து லைட் ஷேட் போட பிடிக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஷோராக நீங்கள் போடலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ரொம்ப ஷிம்மரியாக இருக்கிறது போகாமல் லைட் ஷிம்மராக ஒன்று இருக்குது என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் லண்டன் பேலட்டில். ஸோ அதை எடுத்துக்கிறேன். கண்ணு மூலமாக அதை எடுத்துட்டு இப்படி கண்ணு மேலே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்படி கண்ணை பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து காஜலுக்கு கிளினிக்கோட காஜல் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபேவரட் காஜல் லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு நார்மலாகவே காஜல் ஸ்மட்ச் ஆனால் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. வேறு மாதிரி வந்திருக்கு. கண்ணாடி பார்க்க ஆர்வமாக இருக்கா? அதுக்குள்ளெல்லாம் எடுத்து பார்க்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். கண்ணுக்கு மேலே நான் காஜல் போட்டு ஸ்மட்ச் பண்ணிட்டு அடுத்து லைனர் போடுவேன். பிகாஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கண்ணை தரமா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்ணை நான் இன்னும் காஜல் மேலே போடல, இந்த கண்ணில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கண்ணை விட இந்த கண்ணு அழகாக இருக்கும். ஏன்னா வந்து ஐஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தூங்குற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து அங்கே காஜல் போட்டதும் அந்த மாதிரி இல்லை, பிரகாசமாக இருக்கு. இப்போ
இப்போ வந்து வேணும்னா இப்படி ஸ்மட்ச் பண்ணதோட நம்ம விட்டுறலாம். பட் எனக்கு வந்து இவங்களுக்கு பர்சனலி மேக்கப் போடும்போது எக்ஸ்ட்ராவா லைனர் மட்டும் ரொம்ப தின்னா வரைகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் வரைஞ்சிக்கிறேன். யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா சுகரோட ஐ டோல்ட் யூ சோ ஸ்மட்ச் ப்ரூஃப் ஐலைனர். ஃபர்ஸ்ட் தின்னா வரையலான்னு தான் வரைஞ்சேன். பட் கொஞ்சம் திக்கா வரைகிறது வந்து இவங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அழகா இருக்கு. அதனால திக்காவே வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காரா நம்ம ரொம்ப ஹெவியா வேணும்னாலும் போடலாம், இல்லை லைட்டா போட்டோம்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நார்மலி லைட் கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஸோ நான் வந்து மேப்ளினோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்ல இருந்து என்னோட ஃபேவரட்டான டச் ஆஃப் ஸ்பைஸ் அந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு மாதிரி ஃபேஸே ஃப்ரெஷ்ஷா காட்டும். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து ஸ்டோன் வச்ச பொட்டு மாத்திட்டு லைட்டா தலை வாரிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணேன். A few moments later. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு, மேக்கப்பும் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நேரில் பார்க்கும்போது லைட் கலர் லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, பட் கேமரால கொஞ்சம் டார்க் ஆக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. வந்து லைட்டாக டார்க் பண்ணுறேன். அவுட்லைனில் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் பொட்டு மட்டும் நான் வந்து ஸ்டோன் போட்டு வைக்க போகிறேன். டார்க் கலர். ஸோ கம்ப்ளீட்டாக மேக்கப் இவ்வளோ தான். ஓகே, ஸோ மேக்கப் முடிச்சாச்சு. உனக்கு பிடிச்சிருக்காம நீ ஆனஸ்டா சொல்லு. உன்னுடைய புதல்வி தான் போட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து ஆனஸ்டா எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க என்ன போட்டோ எடுத்துக்கிடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி எல்லாம் வரும்போது அப்படிங்கெல்லாம் பளபளன்னு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நான் ஒரே ஒரு விஷயம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், க்ளோயிங்கா போட்டா வந்து இன்னும் கூட பெட்டரா இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு லுக் தான் ட்ரை பண்ணேன். அண்ட் அவுட்கமும் ரொம்ப அழகா இருக்கு. கல்யாணத்துல இந்த மாதிரி நம்ம மேக்கப் போட மிஸ் பண்ணுவோமா? போட யாரும் இல்லை. ஆமா, என்னோட கல்யாணத்துல நான் பிஸியா இருந்தேன், அதனால அவங்களுக்கும் போட யாரும் இல்லை. அவங்க ரொம்ப சிம்பிளா வந்து நின்றுட்டாங்க. பட் ஆனால் பரவாயில்ல, அடுத்த வாட்டி பண்ணணும். சரி, அடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அடுத்த ஃபங்க்ஷன்ல நம்ம சீக்கிரம் இதே மேக்கப்போட வரலாம். இதே மேக்கப்போட வரலாம். அவங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், எல்லாரும் இதே மேக்கப்போட வாங்க. பட் எனிவேஸ் நீயே வீடியோ முடிச்சுக்கோமா. அவங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறோம். எல்லாரும் அடுத்த வீடியோல பாக்குறோம். வீடியோ முடிக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சேலஞ்ச் உனக்கு. இப்போ நான் உனக்கு மேக்கப் போட்டேனா என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அதே நீ எனக்கு பண்ணணும் இப்போ. ஆமா, சேம் கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் வந்து இவங்க எனக்கு பண்ண போறாங்க. அந்த சேலஞ்ச் நீங்க சீக்கிரமா பார்க்க போறீங்க. அதை நீங்க அதுக்கப்புறமா பாருங்க. இப்போதைக்கு நாங்க வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். பை பை கைஸ். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். until then it's bye from bye bye கீர்த்தி. இங்க வச்சு குடுமா சாமி. எஸ் சாமி. டேஞ்சர் ஃபேலோ.